அந்த தலைப்பு என்ன இருக்கு? எனது குப்பை என் குப்பை எனது பொறுப்பு. என்னது? என் குப்பை எனது பொறுப்பு. அதுல என்ன கொடுத்திருக்காங்க? பச்சை கலர் தொட்டி கொடுத்திருக்காங்க, நீல நிற தொட்டி. ரெண்டு கலர்ல பாக்ஸ் இருக்கும். நம்ம பள்ளிக்கு வளாகத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல வண்ணத்துல, பச்சை வண்ணத்திலையும் நீல வண்ணத்திலையும் என்ன இருக்கு? தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. பச்சை நிற தொட்டியில என்ன பண்ணணும்? மக்குற குப்பைகளை போடணும். நீல நிற தொட்டியில என்ன போடணும்? மக்காத குப்பைகளை போடணும். யாரு குப்பையை போட வேண்டியது யாருடைய பொறுப்பு? தரம் பிரிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு மாணவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, பள்ளியில இருக்கிறவங்க, சக எல்லாருடைய பொறுப்பு. இப்போ மக்கும் குப்பை வகைகள் எதெல்லாம் சொல்றோம்? உங்க கையில பேக்கெட் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. எதெல்லாம் மக்கும் குப்பை? வெரி குட். காய்கறி கழிவு, பழக்கழிவு, மீதமான எக்ஸஸ் ஃபுட், அசைவ கழிவுகள். எதெல்லாம் அசைவம்? நான்வெஜ் சொல்லுவோம் இல்லையா? ஃபிஷ், மீட், ஃபிளஷ் எல்லாம். அடுத்து காய்ந்த மலர்கள், ட்ரை ஃப்ளவர்ஸ். அடுத்து தேநீர், டீ, காஃபி எல்லாம் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல, வடிகட்டி அந்த தூள் எல்லாம் என்ன? மக்கும் குப்பை. அடுத்தது முட்டை ஓடுகள். அப்புறம் தோட்ட கழிவுகள். தோட்ட கழிவுகள்னா என்ன? நம்ம செடி, மரத்தை, அப்புறம் வேஸ்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் என்ன ஆயிடும்? மக்கி போயிடும். பிளாஸ்டிக் கவர் மக்கும் குப்பையா மக்காத குப்பையா? பிளாஸ்டிக் பை மக்கும் குப்பையா மக்காத குப்பையா? மக்காத குப்பை. கீழே பாருங்க, மக்காத குப்பைகள் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு மக்காத குப்பை? பிளாஸ்டிக், கண்ணாடி பொருட்கள், உலோக பொருட்கள். உலோகம்னா காப்பர், மெட்டல், தகரம் அதெல்லாம். ரப்பர் பொருள், அப்புறம் கிழித்த துணி, தண்ணீர் பாட்டில், அட்டை பெட்டி. எழுதும் பொருட்கள் என்ன? நோட்டு, நோட் புக் அதெல்லாம் என்னது? எழுதும் பொருட்கள். அதுக்கு பயன்படுத்தப்படுகிற தாள்கள். எழுதும் பொருள்னா பேனாலாம் வராது, சரியா? பேனாலாம் அதுல இருக்கிற ஃபைபர்ஸ்லாம் போய் மக்காது மண்ணுக்குள்ள, சரியா? அதுவே வண்ணமே மக்கும் குப்பை என்ன கொடுத்துருக்காங்க? என்ன வண்ணத்துல கொடுத்துருக்காங்க? லெட்டர்ஸ் என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கு. அப்ப நம்ம மக்கும் குப்பை எங்கதான் போடணும்? கிரீன், பசுமையானது. மக்குறதெல்லாம் எதுதான் போடணும்? கிரீன் கலர் பாக்ஸ்ல போடணும், சரியா? அடுத்து ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் மக்காதது, பிளாஸ்டிக் போடுறதெல்லாம் இருக்கணும். நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ்ல போடணும். அதே மாதிரி வீட்லயும் செய்யணும். என்ன பண்ணணும்? பள்ளியிலையும், தெருக்கள்லையும், ஏரியாவிலையும் இன்றைய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க. இது சென்னை மாநகராட்சி. நம்ம சென்னை மாநகராட்சி பள்ளியில படிக்கிறோம். முதலாவது விழிப்புணர்வு யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க? மாணவர்களாகிய உங்களுடைய கருத்திலிருந்து. அதனால இன்றைய இளைஞர்கள் நாளைய சமுதாய தலைவர்கள். அதனால நீங்க தான் என்ன செய்யணும்? விழிப்புணர்வை. நீங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கல்ல, ஷாம்புக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களா இல்லையா? விளம்பரங்கள். நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? விளம்பரங்கள், சரியா? நீங்க தான் பண்ண போறீங்க, சரியா? ஓகேவா? பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க, எல்லாரும் உறுதிமொழி எடுங்க. நேரம் கை நீட்டுங்க, நீட்டி சொல்லுங்க. என் குப்பை என் பொறுப்பு. என் பள்ளியையும், என் வீட்டையும், என் தெருக்களையும், என் ஊர்களையும் சுற்றி இருக்கிற எல்லா குப்பைகளையும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து சென்னை மாநகராட்சிக்கு உதவுவேன் என்பதை உறுதியளிக்கிறேன். Thank you, children. God bless you.